ஆன்மீக சுற்றுலா சென்ற அடுத்த இடம் பார்த்திங்கன்னா, டோல்கேட்டில் உள்ள குழந்தை இயேசு கோயில். குழந்தை வரம் நோயிற்றவங்களை குணமாக்குற இந்த குழந்தை இயேசு கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். டோல்கேட்டில் இருக்க கோயில் செம்ம அருமையாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஜபமாலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அடுத்த கோயிலுக்கு. வரப்படுது அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும் கோயிலில். பா டோல்கேட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திருச்சி மாம்பழச்சாலையில் இருக்க புனித அந்தோணியார் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் பூசை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயில் பெரிய கோயில் நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா பானிபுரி இது வந்து திருச்சி அந்தோணியார் கோயில், மாம்பழச்சாலையில் இருக்க கோயில். இங்கே வந்து இந்த சர்ச்சில் தான் பார்த்திங்கன்னா என் கூட பிறந்த அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் நாங்கள் போனோன்னே எனக்கு இன்னொரு சந்தோஷம், இந்த கோயிலுக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தவஸ்காலம் ஆரம்பிக்கவுமே முன்னாடியும் பூசை வைக்கிற மாதிரி இடம்லாம் நல்லா செட் பண்ணி சேரு கீரெல்லாம் போட்டு ரெடியாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குருத்து ஞாயிறு, பூசை பார்க்குறதுக்கு அதிக பேர் வருவாங்க. அப்படிங்கிறதுனாலையும் அந்த இடம் நல்லா நீட்டாக செஞ்சுருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பூசைக்கு தான் வந்திருந்தாங்க.